வச்சிருங்க. இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிற? என்ன இடியட். போச்சா? இவர் எப்படி இப்படி சொல்லலாம்? அவர் ஏன் அப்படி சொல்றாரு? சே, அவர் உண்மையாலுமே டெவில் தான். எப்படியோ உனக்கும் தெரிஞ்சிடுச்சா? ஆமாம், எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம், நிறையா ஒர்க் கொடுப்பாராம், ஏதாச்சும் தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாராம், நர்ஸு பண்ணுறது எதுவும் பிடிக்கலன்னா உடனே மாற்றிடுவாராம். நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. ஹே பிரின்ஸ், விடு. அதுக்கு ஏன் ஃபேஸ் அப்படி வச்சிருக்க? நல்லாவே இல்லை பாரு. நான் கரெக்டாக நடந்துப்பேனான்னு தோணலை. அப்புறம் நான் எதுக்கு நர்ஸ் ஆனேன்? இல்லை இல்லை, அப்படிலாம் நினைக்காத. ஹலோ, என்னாச்சு? ஏன் அப்படி புலம்புறீங்க? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, சாரி. சரி, ஓகே. அவர் அவரோட பேஷண்ட் கிட்ட அன்பாக தான் இருப்பார். அவர் கூட உனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். டாக்டர் விக்ரமியா சொல்கிறீங்க? அவர் வராரு. சக்தி, இப்போ உங்களுக்கு செஸ்ட் பெயின் எப்படி இருக்கு? டாக்டர், மார்னிங்லேருந்தே பெயினாக தான் இருக்குது. சரி, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்க. கிஷோர், உனக்கு இன்ஜூர்ட் ஆயிடுச்சு தானே? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி விஷ்ணு, நீ போய் க்ளீன் பண்ணி விடு. ஓகே. நீங்கள் படியிலேருந்து கீழே விழ கூட அடிபட்டுச்சு அப்படி தானே? பரவாயில்லையே, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே. ஆமாம், உங்கள் பேர் கிஷோர், உங்களுக்கு 24 வயசு ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே அட்மிட் ஆனீங்க. லாஸ்ட்டாக மிட் டைமில் சாங் கேட்டுட்டு முழிச்சிட்டு இருந்திருக்கீங்க, தூங்காமல். அதுக்கு கூட திட்டு வாங்கியிருக்கீங்க. இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். இந்த கையில் தானே அடிபட்டிருக்கு? ஆமாம். விஷ்ணு, எப்பயும் க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும். நம்மளோட நர்சிங் ஜாபில் க்ளீனிங் தான் பேசிக்கே. சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் கரெக்டாக பண்ணிடுறேன், மன்னிச்சிருங்க. சரியான இடியட் இவ. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாகிட்டே தான் இருக்குது. ஒரு சில டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்க்கலாம். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. தீபிகா, இங்கே வாங்க. சக்திக்கு இகேஜி டெஸ்ட் எடுங்க. விஷ்ணு வருவா. என்ன, நானா? ஆமாம், நீ தான். போ, சீக்கிரம் போ. நீ எப்படியாச்சும் அவரோட நர்ஸ் ஆகுற மாதிரி உன்னோட பெஸ்ட்டை கொடு. போ போ. நானா? இங்கே பாரு, அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது. வெளியில் அப்படி வேஷம் போட்டுட்டு தெரிகிறாரு. சரியா? நீ போ, நான் சொல்கிறத கேளு. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், அவர் பார்க்க தான் அப்படி இருக்காரு. ஆனால் அவருக்குள்ள ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்க. சரியா? நீ போ. நிஜமாவா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். போ. நீ வேலை செய்கிறத பார்த்து அவருக்கே உன் மேலே நம்பிக்கை வரணும். இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க சான்ஸு. போ போ, சொல்கிறத கேளு. ஆமாம், என்னால் முடியும். கரெக்டாக சொன்னேன், உன்னால் முடியும். போ. ஆமாம், நான் 5 வருஷமாக கஷ்டப்பட்டு நர்ஸ் ஆனதே இதுக்காக தான். நான் கண்டிப்பாக அவரை பழையபடி மாற்றுவேன். நம்மளால முடியும், போகலாம். சக்தி, நான் உங்களுக்கு இகேஜி ஸ்கேன் எடுக்கிறேன். ஓகே. தேங்க்யூ, நான் எடுக்கிறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ தப்பா இருக்கே? என்னாச்சு டாக்டர்? நார்மலாக இல்லையே உங்களோட ஸ்கேனு ரிப்போர்ட்டு. நீ தப்பா போட்டு விட்டுருக்க. என்ன? அட ஆமாம், சாரி சாரி, இருங்க நான் மாற்றிடுறேன். சக்தி, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இடியட். சாரி சாரி, என் மேலே தான் தப்பு. இனிமேல் கரெக்டாக பண்ணிடுறேன். நான் 5 வருஷமாக இவரையே நினச்சிக்கிட்டு நர்சிங் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன். அதுவும் வந்த ஃபஸ்ட் டேவே 3 தப்பு பண்ணியிருக்கேன். இனிமேல் பண்ணக்கூடாது. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும். நான் இவருக்காக தானே வந்தேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. பாப்பா விக்ரம், என்ன க்ளீன் பண்ணா? என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன்? இந்தாப்பா. ஆமா, இந்தாங்க அமௌண்ட். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? பரவாயில்லம்மா. சரி, ஓகே, டாட்டா. உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா, நீ பார்த்து போ. கொஞ்சம் வலிக்கும். பரவாயில்லையம்மா, வலிக்காமல் எடுத்துட்டியே, நீ ஜீனியஸ் தான். சோனியா, நீ எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு வந்துரு. இல்லை, நீ எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு தான் வர. அவளாம் எங்கேயும் வரமாட்டா, எங்கள் கூட தான் இருப்பா. போங்க. சோனியா, நீ கண்டிப்பாக எங்கள் பர்மனெண்ட் ஆயிடுவ. பாரு, நீ நல்லா பண்ணுறல்ல. அப்படியா? தேங்க்ஸ்க்கா. சே, சோனியா நல்லா பண்ணுறால. நமக்கு தான் ஒன்றும் வர மாட்டேங்குது, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிலாம் எதுவும் இல்லை, நீயும் நல்லா தான் பண்ணுற.
நிஜமாவா? ஓ சாரி, நான் ஏதோ தெரியாமல் வளரிட்டு இருந்தேன், சாரி. அப்படிலாம் இல்லை, நீலாம் ஃபீல் பண்ணாத, நீயும் நல்லா தான் பண்ணுற.